அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மக்கள் காணிக்கை போடுவதை பார்த்து செல்வர்கள் தங்களிடம் இருக்கிற மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போடுகிறார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண்ணோ தன்னிடம் இருந்த 2 காசுகளையுமே காணிக்கையாக கொடுத்து விட்டார். அவருடைய பிழைப்புக்காக வைத்திருந்த பணம் அதையுமே அவர் காணிக்கையாக கொடுத்து விட்டார். அதனால் அவருடைய காணிக்கை தான் மிகவும் உயர்ந்ததாக கருதப்பட்டது. ஏனெனில் அவர் ஆண்டவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் தன்னிடம் இருந்த அனைத்தையுமே ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். இறைவார்த்தை கூறுகிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். எப்பொழுதும் நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த காரியத்தை எப்படி செய்வது, அல்லது அடுத்த மாதம் இருக்கிற அந்த தேவையை எப்படி நிறைவேற்றுவது, அல்லது நாளைக்கு இருக்கிற தேவையை எப்படி நிறைவேற்றுவது என்று எதையாவது குறித்து நாம் கவலைப்பட்டு தான் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நன்றியோடும் மன்றாட்டுகளோடும் நாம் ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய தேவைகளை தெரிவிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். நன்றியுள்ள உள்ளத்தோடு நாம் அவர் திருமுன் செல்ல வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே நன்றறிந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய குரலுக்கு செவி கொடும் அப்பா. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ராஜா. எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டுகளின் மூலம் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்கள் விண்ணப்பங்களை வைக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடும் அப்பா. எங்களுடைய தேவைகள் உமக்கு தெரியும் அப்பா, எங்களுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும் அப்பா, எங்களுடைய துன்பங்கள் உமக்கு தெரியும் ராஜா. எல்லாவற்றையும் நீர் இன்பமாக மாற்றும் அப்பா. துன்பத்தை நீக்கி மகிழ்ச்சியாக மாற்றும் அப்பா. நோயை நீக்கி சுகத்தை கொடும் தேவனே. எல்லா பற்றாக்குறைகளையும் எடுத்து போட்டு அபரிமிதமாக ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரை, இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எங்களுடைய செயல்களை ஒப்பு கொடுக்கிறேன், நாங்கள் போகிற வருகிற இடங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சந்திக்கிற நபர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா. தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 முதல் 5. யோவான் என்னும் நான் சியோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும், யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள், ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள், கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 1 முதல் 4. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.